வணக்கம். மனோஜ் வழக்கம் போல் சமாளிச்சிடுறாரு. சக்திவேல் சார் வந்து அவர் கல்யாணத்தை பதியணும்னாரு, அதான் வந்திருக்காரு. நான் கூட வந்தேன் ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க. அதானே, சரி நான் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சக்திவேல் சார் சொல்கிறாங்க, எத்தனை இடத்துல தான் என்ன சொல்லிகிட்டே இருப்பீங்க, யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் தானே சார் எனக்கு இருக்கீங்க அப்படின்னோடனே இங்கே ரொம்பவே கனகாவோட அம்மா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. தேவிகா, என்ன நினச்சிட்ருக்கீங்க மாப்பிள்ளை, உங்கள் தம்பி அங்கங்கே வராரு, எங்கே பார்த்தாலும் வந்து இவர் தான் மாப்பிள்ளை இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் மாப்பிள்ளை இல்லையா எங்கள் மாப்பிள்ளை, கனகாவுக்கு நீங்கள் தானே மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் கனகாவுக்கு மாப்பிள்ளை தான், அது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும், ஆனால் என் மூத்த பஞ்சாதிக்கு தெரியக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மருமோனை, உங்களுக்கு பொஞ்சாதினா கனகா தான் என்ன, இனிமேல் இந்த சக்திவேல் சாரெல்லாம் சொல்லுது வேலை வச்சு தான் நல்லா இருக்காது. சக்திவேல் சாருக்கு நான் எப்படி பொண்ணு கொடுப்பேன், அவர் வயசு என்ன என் மோகன் வயசு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சாரி ஏத்த அப்படிங்கிறாங்க. வாங்க காரில் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோன்னே தேவிகா கத்துறாங்க, மாப்பிள்ளைங்க பாருங்கள், இதை முதல்லையும் கடைசியுமாக வச்சுக்கோங்க, இனிமே வந்து இந்த சக்திவேலை காமிக்கிறது யாரையாவது காமிச்சு அவர் தான் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லுறது நல்லா இருக்காது. இந்த சிட்டிக்குள்ளே நான் பெரிய ஆள், எனக்கு தெரியாதவங்க ஆளே இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என் மாப்பிள்ளையாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ஆளை மாப்பிள்ளைன்னு சொல்லுறது ஏற்றுக்கிட முடியாது. யாராவது தெரிஞ்சு என்கிட்ட அப்படி கேட்டால் நான் என்ன பண்ணுறது, என் சொந்த பந்தத்தில் இல்லை தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நம்ம இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, கல்யாணத்தை பதிஞ்சாச்சு வச்சாச்சு, இனிமேல் வந்து நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, என் பிள்ளை இல்லை நான் கல்யாணம் முடிக்கலன்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படிங்க. ஆமாம் மாப்பிள்ளை, வீட்டில் வச்சு கல்யாணம் ஆச்சு, நீங்கள் வந்து ஒழுங்காக வரமாட்டீங்க போகாமல் இருந்தீங்க, நானும் சொல்லி பார்த்தா நடக்கலை, இப்போ நான் அதான் உங்களை கூட்டி கொண்டு அதை பதிஞ்சு விட்டேன், இப்போ பதிஞ்சோடனே நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு ஆகி போச்சுல, அது போக நீங்கள் வரலை அப்படின்னா நான் நேராக ஸ்டேஷன்லேருந்து ஆளை கூட அனுப்பிவிடுவோம்ல அப்படிங்கும்போது, என்னன்ட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் உங்கள் மாமியார், நீங்கள் எனக்கு இருக்க ஒரே மருமகன், என் மோவ சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் நினைப்பேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வரல வைக்கலைன்னா என் மோவ சந்தோஷமாக இருக்காதுல்ல மாப்பிள்ளை, அப்போ நான் இதை செஞ்சு தானே ஆகணும் மாப்பிள்ளை அப்படிங்கும்போது சக்திவேல் சார் முடிக்கார். மனோஜ் சார் என்ன இப்படி உங்கள் மாமியார் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, நீங்கள் தான் சார் பேசணும் அப்படிங்கும்போது, என்னமோ எப்படி பேசுகிறீங்க, மனோஜோட நிலமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்காரு நிலைமைன்னு, அது மாறின மாதிரி இல்லை, மாப்பிள்ளை தான் சொல்கிறாரு இப்போ சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும், என் முன்னாள் பஞ்சாதி வந்து எனக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் மறுநாளே வந்து இல்லைங்க கொஞ்சம் லேட் ஆகுதுங்க, அதனால தான் நான் வரல முடியல போக முடியலங்கிறாங்க. இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து மாப்பிள்ளைங்க தான் இருக்கணும், பிஸ்னஸ் பார்க்க போகிறாரா பார்த்துட்டு மறு நிமிஷம் இங்கே தான் வந்தாகணும், அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஆயா வீட்டுக்கு போகிறேன்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் முழிக்காரு, ஆகா இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜீவா சொல்கிறாங்க, சார் நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் இருங்க உங்கள் மாமியார் வீட்டில், நாங்கள் கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் வந்துடுறேன், உங்களை சொல்லி தான் வர முடியும், நான் இவங்களெலாம் அனுப்பிட்டு வரேன் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை வந்தவங்களுக்கு போக தெரியாதா, நம்ம வீட்டில் அத்தனை கார் இருக்குது மாப்பிள்ளை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் வந்திருக்காங்க, 3 பேரையும் 3 காரில் அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்றலாம், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், உங்கள் காரு இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஆண்டி நான் வந்து கடைக்கு போகணும்ல அப்படிங்க. மாப்பிள்ளை அந்த கடையில் பெருசாக வியாபாரமே இல்லை, நான் பல முறை வந்திருக்கேன், அங்கே வந்து ஒருத்தருமே வரமாட்டாங்க, அங்கே இருக்க ஸ்டாஃபே 10 பேர் தான், அந்த 10 ஸ்டாஃப் தான் அங்கே நிற்கணும், மற்றபடி வேலை வாங்குறவங்க யாரும் வந்த மாதிரி இல்லை மாப்பிள்ளை, அதனால் நீங்கள் போகணுன்னுலாம் அவசியம் இல்லை, இங்கேயே இருங்க, உங்களுக்கு தேவை என்னது, உங்களுக்கு தினம் செலவுக்கு காசு வேணுமா என்கிட்ட வாங்கிக்கிடுங்க, கனகாவுக்கு சரியாயிட்டுனா சொத்தே உங்களுக்கு பாதி வரப்போகுது மாப்பிள்ளை, அதை ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் தான் பெருசா என் மோக பெருசா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு எல்லாமே பெருசு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தேவிகா, எனக்கு வந்து என் மோக தான் பெருசு, ஒழுங்கு மாதிரி தான் இங்கே இருங்க, சக்திவேல் சார் மாப்பிள்ளை இங்கே இருப்பாங்க, கடையை நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படிங்கும்போது, கடையை நானாக பார்க்கணுமா, மனோ சார் நானே கடையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை கடையை நானே பார்த்துக்கிறேன், அங்கே தான் கேமரா வச்சுருக்கேன் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இங்கே மனோஜை பார்க்க அவங்க அம்மா வராங்க. அப்போது சந்தோஷம், ஆகா எப்படி சமாளிக்கணும்னு தெரியல, இவங்க வேறு பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி, என்னம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் எங்கடா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து மீட்டிங் போயிருக்கான் அப்படிங்கிற. மீட்டிங் போயிருக்கானா, அவனுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கொடு அவனுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் கால் பண்ணுறாங்க. என்ன விஷயம், கடையிலேருந்து கால் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, உங்கள் அம்மா பேசணுங்காங்க அப்படிங்கும்போது, ஆகா எல்லாத்தையும் சொல்லிட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா என்ன எங்கே இருக்க, ஏதோ மீட்டிங் போயிருக்கேன்னு சொல்லி சந்தோஷம் சொன்னா அப்படிங்க. அப்படியே சொன்னால் நல்ல வேலை மீட்டிங் பண்ணணும்னு சொன்னா அப்படிங்கும்போது, நல்ல வேலை மீட்டிங் போகிறேன்னு சொன்னாங்க. டேய் நீ மீட்டிங் தானடா போயிருக்க, ஏன்டா உழம்பிட்டு இருக்க, சரி ரைட்டு நேரம் ஆக போகுது, நான் இருந்து கடையை மூடிட்டு இங்கேருந்து கல்லாவில் பணத்தை எடுத்து வீட்டுக்கு போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அது நான் பார்த்துக்கிறேன். டேய் நீ வேறு லேட்டாகுங்க, வீட்டில் வந்து நான் காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாவுக்கு காசை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு பார்த்து போயிருந்தாங்க. இங்கே விஜயா வந்து ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே என்ன விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மனோஜ் வந்து நல்லா பெரிய ஆளாக வந்துடான்னு நம்பிக்கை இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ன்னு இருக்கான், மீட்டிங் அங்கே எங்கேன்னு போகிறான்,
நல்லாவே சம்பாத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கிறார். ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாரு, அவன் நம்மளெல்லாம் சம்பாதிக்கிற லட்சணம் தான் எனக்கு தெரியுதே. இந்த வீட்டு பேரில் 38 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வீடே இல்லாமல் ஆக்கியிருப்பான். முத்து மீனா இல்லைன்னா இந்த வீட்டில் ஹாலில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. இந்த நிமிஷம் கூட நடந்திருக்காது. சரி தானே? மனோஜ்லாம் வந்து பெரிய ஆளாக வரும், நீ வேணால் சொல்லலாம். அது எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதுக்கு உழைப்பை காட்டணும். உழைப்பை காட்டினா தான் ஜெயிக்க முடியும். இந்த பாரு, முத்து மீனா ஒன்றுமே இல்லாதவங்க, ஒன்றுமே படிக்கல. நீனே சொல்லியிருக்க, நான் ஒரு காலமும் சொன்னதில்லை, நீ சொல்லியிருக்க. பல முறை இந்த வீட்டில் உள்ள ஆளே இல்லைன்னு நீ சொல்லியிருக்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்டையும் என்கிட்டையும் பார்க்குற இடத்துலலாம் வந்து மீனா தொழிலை பற்றியோ முத்து தொழிலை பற்றி தான் கேட்காங்க. நல்ல தொழில் பண்ணுதாங்க, நல்ல முன்னேறி வந்திருக்காங்கன்ட்டு. பாரு, முத்துட்ட ஒத்த கார் கூட இல்லாமல் இருந்தான் ஒரு சூழ்நிலையில். அவன் பொண்டாட்டி அவனும் சேர்ந்து ஆளாக்கி 8 கார் வச்சுருக்கான். இன்றைக்கி மீனா பெரிய அளவில் டெக்கரேஷன் தொழில் பண்ணுறா. நல்ல மாதிரி இருக்காங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுதாங்க, மாடியில் வீடும் கட்டுறாங்க. இவ்வளோ வேலைகளும் அவங்க உழைப்பால் நடக்குது. ஆனால் மனோஜ் கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒத்த ரூபாயை புரட்டலை. நான் ஒட்டுமொத்த காசையும் கொடுத்தேன். சரியா? ஒட்டுமொத்த காசையும் கொடுத்து அந்த கடையை வச்சு முன்னேறி இன்றைக்கி வரைக்கும் வரலை. வெறும் 50,000 கொண்டு தந்திருக்கான், அவ்வளோதான். இந்த வீட்டை வச்சு அவன் ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கான் 2-3 வாட்டி. எல்லாமே இந்த வீட்டினுடைய நிலைமைக்கு தான் பேருக்கு. அப்படிங்கும்போது ஏங்க மனோஜ் வந்து இப்படி வர காரணமே வந்து நம்ம தானேங்க. நம்ம பெரிய பணக்காரங்களாக இருந்தால் நம்ம கொடுத்து உதவலாம் நம்ம பையனுக்கு. நம்மக்கிட்ட பெருசாக எதுவும் இல்லைலாங்க. நீங்கள் சாதாரணமாக வேலை தானே பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க விஜயா. இதை கூட நான் முத்துக்கோ ரவிக்கே செய்யலைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதையும் அவனுக்கு புரிய மாட்டாங்குது. ஏங்க விடுங்க, மனோஜ் வருவான், அந்த மீனாவை நல்லா சமைச்சு வைக்க சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, மீனா வந்து மனோஜுக்குன்னு தனியாக சமைக்காது. அது பல முறை சொல்லிட்டது. இந்த வீட்டில் எல்லாருக்குமானதுன்னா நான் சமைச்சு கொடுப்பேன், மனோஜுக்குன்னா சமைச்சு தரமாட்டேன்னு சொல்லிட்டது. அதுவே இப்போ வேலை சீட்டு கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். வந்த உடனே அதை செய்யணும் கண்டிப்பாக செய்யாது. வீட்டுக்கு எல்லாருக்கும் தேவையான சாப்பாடு உருவாக்கி வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. முத்து கரெக்டாக வந்துடுறாரு. என்னப்பா என்ன அம்மா என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, பிஸ்னஸ் மேனுக்கு தனியாக சமைக்கணுமா, அது மீனா சமைக்கணுமா, அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, எப்பா மீனாவே ஏற்கனவே வேறு வியாபாரம் சரியில்லைன்னு கடுப்பில் வந்துகிட்டு இருப்பா, இப்போ வந்து இவங்க சமைக்கட்டுன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கும்போது பாட்டி வந்துடுறாங்க. என்னடா முத்து, அவன் முன்னாடி எங்க அப்படிங்கும்போது, அவன் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிருக்கா அப்படிங்கிறாங்க. அதானே இப்போ உள்ள பிள்ளைகள் பூரா நல்லா பிஸ்னஸாக அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து நல்ல மாதிரி வீட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அந்த நேரத்தில் உங்கள் அம்மாலாம் வந்து பெருசாக ஒன்றும் படிக்கலை, எந்த வேலையும் செய்ய மாட்டாள், தின்னுபிட்டு வீட்டில் தான் இருப்பாள். ஆனால் இப்போ உள்ள பிள்ளை அப்படி இல்லை, 4 வேலையை செய்யணும் வைக்கணும்னு நல்லா ஆர்வமாக இருக்குது அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்லுவாங்க, என்ன சிரிக்க கூடாதா அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கும்போது, அண்ணாமலை முன்னாடிலாம் என்ன நல்லா பேச வைப்பேம்மா, நீங்கள் பேசுங்க காலைல உட்காருங்கன்னு சொல்லுவேன். இப்போ எப்போ பார்த்தாலும் போய் ரெஸ்ட் எடுங்க, எம்மா தூங்குங்க, சாப்பிட்டீங்களா வச்சிங்களானே கேட்டுகிட்டு இருக்கேன். அண்ணாமலை எனக்கு எதுவும் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படிங்க. இல்லைம்மா நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படிங்கிறோம். அப்போ எதுக்கு அண்ணாமலை எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் என் பேரன்மார்கிட்ட பேசணும். என் பேரனுக்கு 8 வண்டி வச்சுருக்கானா, அந்த 8 வண்டியெல்லாம் பார்க்கணும். மீனா நல்லா தொழில் பண்ணுதாலாம், முத்து பொண்டாட்டி புதுசாக கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை. அப்புறம் அவங்க சொந்த பந்த வீட்டுக்கெலாம் போகணும் வரணும். அதுபோக கிராமத்தில் விவசாயம் அப்படி இப்படி கிடக்கு. அண்ணாமலை நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறேன். என்னம்மா சொல்கிறீங்க, அதுக்குள்ளே கிளம்பணுங்கிறீங்க அப்படிங்கும்போது, ஏங்க அத்தைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், அங்கே கிராமத்தில் போய் பார்க்கட்டும் அப்படிங்கும்போது, விஜய் அவன் வாயை மூடிக்கிட்டுரு, நீங்கள் அம்மாவுக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல, மீனாக தான் எல்லாம் பார்த்துக்குறான், அவன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கம்மா, கிராமத்துக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து போவோம்மா அப்படிங்கும்போது, ஆமாம் நம்ம கிராமத்துக்கு போகணும், அங்கே தான் நம்மளுக்கு வந்து பூர்வீக ஊர். அதுபோக அங்கே சுகாதாரங்கிறது சாதாரண விஷயமா, இங்கே இத்தனை வண்டியில் வருது போகுது என்னெல்லாமோ நடக்குது. ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும்டா அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த விவசாய நிலத்துக்கு மத்தியில் போயிட்டு வந்தாலே அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குமே. சரிம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா வந்துடுறாங்க. மாமா காஃபி டீ எதுவும் போடட்டுமா அப்படிங்கும்போது, இல்லைம்மா வேண்டாம் சாப்பிட தான் போகிறோமே அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுது, மனோஜும் வரலை. மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க, என்னடா மனோஜ் எல்லாருமே சாப்பிட்டு தூங்க போகிறாங்க, இன்னும் வரலை அப்படிங்கும்போது, ஏம்மா இன்னும் மீட்டிங் முடியலை அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற, இன்னும் மீட்டிங் எப்படா முடிக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இன்னும் முடியலை, நான் நாளைக்கு தான் வருவேன், நாளைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் இப்படி வந்து வேலைன்னு இருக்காடா, நல்ல டயத்துக்கு சாப்பிடு வை அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி போன வச்சிடுறாங்க. என்ன மாப்பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரி உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களா, உங்களுக்கு இங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அதை அவங்ககிட்டலாம் பேச மாட்டீங்க, ஒரே ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்டை பேசுகிறேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க எப்படிங்கிறீங்க, கனகாட்ட பேசுங்க மாப்பிள்ள அப்படிங்கும்போது, என்னான்ட்டு இப்படி பேசுகிறீங்க, கனகாட்ட பேசாமே, கனகா வா அப்படிங்கும்போது, ஹஸ்பண்ட் வா நம்ம மாடியில் நிறைய பொம்மை இருக்குது அங்கே போய் விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு முன்னாடி தனியாக விளையாண்டு தான் பழக்கம், இப்போ உங்களை பார்த்தோன்னா உங்களை கூப்பிட்டு விளையாடுது, போய் விளையாடுங்க மாப்பிள்ள போங்க அப்படிங்கிறாங்க.
பொம்மையோட அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி பொம்மையை தூக்கிட்டு மேலே போய் உட்காந்து நான் எப்படிலாமோ கல்யாணம் பண்ண நினச்சேன். பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன். ரோகிணியை கல்யாணம் முடிச்ச புதுசில் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி ரோகிணி கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ரோகிணி கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. உடனே என்னாச்சு ரோகிணி சொல்லு அப்படின்னு சொல்லி மொட்டை மாடில் நின்று பேசின்னு இருக்காங்க. இங்கே கனகா ரூமுக்கு போனவங்க கனகா மட்டும் உட்காந்துட்ருக்காங்க. தேவிகா பார்க்குறாங்க. மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கும்போது ஹஸ்பண்டுக்கு ஃபோன் வந்துச்சா, ஃபோன் எடுத்துகிட்டு மொட்டை மாடி பார்த்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது பின்னாடியே போகிறாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பண்ணிகிட்ருக்கீங்க, என் மோளை தனியாக விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் யார்ட்டையோ பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே டவார்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே என்ன ஒரு பொம்பளையாள் சவுண்டு கேட்குது, நம்ம மாமியார் சவுண்டு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ரோகிணி மறுபடியும் கால் பண்ணி பார்க்காங்க. இங்கே மனோஜ் ஃபோனே எடுக்கலை. அப்போ சந்தோஷத்துக்கு கால் பண்ணி பார்க்காங்க. என்ன இது என் மாமியார் குரல் யார் குரல் வந்து மனோஜ் ஃபோனில் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாமேன்ட்டு அங்கே சந்தோஷ் ஃபோன் பண்ணி எடுத்து என்ன ரோகிணி எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, நானும் ஃபேமிலியோடு இருக்கேன், இவ்வளோ நேரத்துக்குலாம் கால் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணலை, மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன், அங்கே என்னென்னா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு யாரோ பேசுகிறாங்க, அது யார் அப்படிங்கும்போது மனோஜுக்கா அப்படி வாய்ப்பு இல்லையே, மனோஜை வந்து அவங்க அம்மா தான் பேசுவாங்க, மாமியார்னு யாரும் இல்லையா அப்படிங்கும்போது இல்லை எங்கள் மாமியார் குரல் எனக்கு தெரியாதா, அவங்கள யாரோ வந்து மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் கடையில் வேலை பார்க்க அவ்வளோதான் அப்படிங்க. அப்படியா, ஏதாவது உங்களுக்கு தெரியாதா தெரியாது அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரோகிணிக்கு ஒன்றும் வரல. யார் வந்து மனோஜை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ருப்பா, ஒரு வேளை பொண்ணுக்குன்னு எதுவும் பார்த்துட்டாங்களா, என்ன வரேன்னு தெரியலையே, எங்கே பார்த்துருப்பாங்கன்னு தெரியலையே, இவ்வளோ நேரத்துக்கு மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ற அளவுக்கு அப்போ வீட்டில் யாரும் வந்திருக்காங்களா, சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி ஃபோனை பார்த்துட்டு ரோகிணி எதுக்கு இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு ரோகிணி இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது மனோஜ் எங்கே இருக்கார் அப்படிங்கும்போது எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ரவிட்ட கேட்குறாங்க. ஏதோ மீட்டிங் எங்கேயோ போயிருக்கானா அப்படிங்கிறாங்க. மீட்டிங் எதுவும் போன மாதிரி இல்லை, நான் கால் பண்ணேன், அட்டன் பண்ணி பேசினார், திடீர்னு மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளாங்க ஃபோனை பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே டபார்னு ஃபோனை வச்சுட்டாரு, நான் திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவர் ஃபோனே எடுக்கலை அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இங்கே மறுநாள் காலையிலேயே மீனாட்ட கேட்குறாங்க. மீனா, எனக்கு ரோகிணி நேற்று கால் பண்ணாங்க, கால் பண்ணி நான் மனோஜுக்கு கால் பண்ணும்போது கடைசியாக பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு மாப்பிள்ளை ஃபோனை வைங்க, என் பொண்ணு உங்களுக்காக வெயிட் பண்ணுறான மாதிரி யாரோ ஒரு மாமியார் கூட்டம் மாதிரி கூப்பிட்டாங்களாம், கூப்பிட்ட உடனே மனோஜ் கால் பண்ணதை வச்சுட்டாரான் அப்படிங்கும்போது எனக்கும் தெரியலையே சுதி, இது ஏதோ ஒரு டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா இப்போ என்னென்னா அடிக்கடி மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்கிக்கிறாரு, ஆண்டியும் நம்புகிறாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, பார்லர் அம்மான்னு சொல்லுவீங்களா அந்த ரோகிணி, அது கால் பண்ணிச்சான் ஸ்ருதிக்கு, கால் பண்ணி இப்படிலாம் சொல்லிச்சான் அப்படிங்கும்போது இப்படிலாம் நடக்குதா, அவன்கிட்ட கேட்டால் தான் தெரியும், நாளைக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. நேராக மனோஜ் கடைக்கு முத்து போகிறாரு. அங்கே மனோஜ் இல்லை. அவங்க ஓனர் எங்கே அப்படிங்கும்போது எங்கள் ஓனர் இப்போ கடைக்கெலாம் வரமாட்டார், அவர் பிஸியாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. யார், அவங்க பிஏ. உடனே அவங்க ஓனர் என்ன பிஸியாக இருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் அவங்க தம்பி இல்லை, நான் வாயில் சபார்னு வந்துருச்சு அப்படிங்கும்போது சரி அவன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கும்போது மீட்டிங் போயிருக்காங்க. தினம் மீட்டிங் போகிற அளவுக்குலாம் இங்கே வியாபாரம் ஒன்றும் நடக்கலை, பெரிய டீலர்ஷிப்லாம் அவர் வைக்கல, அவர் சாதாரணமாக தான் கடை தான் நடத்துகிறான், தினம் மீட்டிங் போகிறான், உண்மையில் எங்கே தான் போகிறோம், ஒழுங்கு மரியாதையே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் சொல்கிறாரு, நாங்கள் ஓனர் கிடையாது முத்து, நாங்கள் வேலை தான் பார்க்கோம், எங்கள் ஓனர் கடையை பார்த்துக்காங்க, அங்கே எவ்வளோ வருமானம் வருது, நான் கேமராவில் பார்த்துக்கிட்டு தான் சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அதுவும் சரி தான், அந்த சக்திவேல்னு ஒரு ஆள் வர அவர் நம்பர் இருக்கா அப்படிங்க, அவர் நம்பர் வேணால் தாரேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்பரை கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே முத்து கால் பண்ணி கேட்குறாரு, நான் மனோஜோட தம்பி பேசுகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு என்ன கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் ஜோசியம் பார்க்கணுமா, பார்த்துடலாம், அவருக்கு நான் ஜோசியம் பார்த்த போகிறது தானே அவர் பெரிய ஆளானார், நீங்களும் பெரிய ஆளாகிருவீங்க அப்படிங்கும்போது அவன் என்ன பெரிய ஆளாக இருக்கான், இருக்கிற வியாபாரமே அவனுக்கு இல்லாமல் தான் இருக்கான், உழைப்பு மேலே நம்பாமல் ஜாதகத்தையும் என்ன மற்ற பழக்கவழக்கத்தையும் நம்புகிறான், பழைய கால பழக்கவழக்கத்தையும் நம்புகிறான், அவன் வந்து பழமையாக இருக்கான். இதை நீங்கள் தான் வந்து நவீன காலத்துக்கு ஏற்றாப்புல இருக்கணும், எதையும் நம்பக்கூடாது வைக்கடான்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து நான் அதை கணிச்சு சொல்லுதேன், இதை கணிச்சு சொல்லுதுன்னு இல்லாத முள்ளதெல்லாம் சொல்லுதீங்க, அவனும் அதை கேட்டுக்கிட்டு ஆடுதான், என்னத்தை சொல்ல, எனக்கெல்லாம் தேவையில்லை, மனோஜ் இப்போ எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் வந்து எங்கே போயிருக்காருன்னு நீங்கள் வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற, அது எனக்கு தெரியாமையே இருக்குது, ஃபோன் பண்ணால் எடுக்கலை, கடைக்கு வந்தால் எங்களுக்கு தெரிலங்கிறாங்க, நீங்கள் அவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கீங்களா, அதான் உங்கள்கிட்ட கேட்டால் தெரியுமான்னு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நான் வேணால் கேட்டு சொல்கிறேன், ஃபோனை வைங்க அப்படின்னு சொன்னால் மனோஜ் கால் பண்ணுறாங்க. இப்போ தம்பி எனக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது யார், என் தம்பி நான் யார், ரவியா அப்படிங்கிறாங்க. முத்துன்னு சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க. முத்து அவன் எது கால் பண்ணான் அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணான். டேய் நீ எதுக்குடா வந்து சக்திவேல் சார் கால் பண்ணுறேன், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, அவர் எவ்வளோ பேருக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமாடா, அப்படியாடா இப்படியாடாங்கிறாங்க. பாரு அவர் எவ்வளோ பெரிய ஆளுக்கு மாட்டு போகிறேன், நீ எங்கே இருக்க, உன் பாட்டில் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அதுபோக ரோகிணி நேற்று கால் பண்ணும்போது யாரோ மாமியார்னு சொல்லி முன்னாடி பேசுனாங்களாம், அது யாரா, நீ எங்கடா இருக்க முதல்ல,
நீ வேறு எதுவும் கல்யாணம் எதுவும் முடிச்சிட்டாடா அப்படிங்கும்போது நான் என்ன முடிக்க போகிறேன் வைக்க போகிறேன், நான் அம்மாட்ட சொல்ல வேண்டாம் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாரு, ரோகிணிக்கு தெரிஞ்சிருக்குது. உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா ரோகிணியும் இந்த வீட்டில் இருக்க நாங்களே சும்மா விட மாட்டோம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்க அப்படின்னு. ஆகா, ரோகிணி நைஸாக நோட்டு எடுத்துட்டா, என் மாமியார் பேசுனது கேட்டு போலையே எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லி நேராக ரோகிணி வீட்டுக்கே போயிடுறாங்க. ரோகிணி சரியான கோவத்தில் இருக்கும்போது மனோஜ் போகிறாரு. என்ன மனோஜ், நேற்று நான் அவன்கிட்ட பேசும்போது கடைசியாக மாமியார்னு பேசுவாங்க யார் அப்படிங்கும்போது, ரோகிணி அது யாரோ எங்கேயோ யாரோ பேசியிருப்பாங்க, கடைசியாக அவன்கிட்ட பேசும்போது ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு ரோகிணி, நீ அதை நினச்சிட்டு இதெல்லாமே நினச்சிட்ருக்க அப்படிங்கும்போது, மனோஜ் செல்லுலாம் உங்களுக்கு ஆஃப் ஆகலை, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணிகிட்டே இருந்துச்சா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என் ஃபோனில் ஏகப்பட்ட இது இருக்குது, அது கொஞ்சம் சரியில்லை ரோகிணி விடு, நான் கிறிஸ்டை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், கிறிஸ்டை பார்க்கணும் அதிசயமாக உங்களுக்கு பாசம் வருது அப்படிங்கும்போது, நீ தானே சொன்னேன் கிறிஸ்டை நல்லா பேசுங்க வைங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் கிறிஸ்டை நல்லா பேசினா உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம்னா எழுதித்தரேன்னு சொன்னேன், அதுவா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், கிறிஸ்டு நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது, அவன் ஸ்கூலில் இருக்கான் அப்படிங்கும்போது, அவனை போய் நம்ம கூப்பிட்டு வரலான்னு சொல்லி கிறிஸ்டை போய் கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. இதை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. யார், சிந்தாமணி. இதை மனோஜோட ஃபோட்டோவை அவங்க அம்மா விஜயாவுக்கு அனுப்பிடுறாங்க. விஜயா சரியான கடுப்பில் இருக்காங்க. இங்கே மனோஜ் கிறிஸ்ட பள்ளிக்கூடத்தில் போய் கூடுதல் அளவுக்கு ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் உணர்ந்தியாத மாதிரி வீட்டுக்கு வராங்க. விஜயா சரியான கடுப்பில் இருக்காங்க. வராதவங்க மனோஜை போட்டு வெளுக்காங்க. உடனே இதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா, மனோஜை எப்போவுமே தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுவே, பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படிம்ப, கடைசியில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஏங்க நானும் இவன் பெரிய பிஸ்னஸ் பண்ணி அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் நினச்சா, அந்த ரோஹிணி கூட லாந்திக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைலாங்க அவள் புள்ள மூத்த பிள்ளையும் கூட்டிகிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், பள்ளியிடத்துலேருந்து கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, விஜயா உனக்கு இது யார் சொன்னா அப்படிங்கும்போது, ஏங்க அந்த சிந்தாமணி எனக்கு அனுப்பிவிட்ருக்காங்க, இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே அரண்டுறாங்க. இதை கேட்டோன்னா சொல்கிறாங்க, அங்கிள் நேற்று அந்த ரோஹிணி எனக்கு கால் பண்ணி மனோஜுக்கு நான் கால் பண்ணையில் பின்னாடி மருமகன் நிறைய கூட்டமாக இருந்துச்சு, என் பொண்ணு வெயிட் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கேட்டதாக சொன்னாங்க, இப்போ நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க, என்னது நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எப்பா இவன் என்னமோ பண்ணுறான், அது மட்டும் நடக்குதுப்பா, ரோஹிணி சொல்லதை நம்பாதாங்கன்னு இவனே சொன்னான், ஆனால் ரோஹிணி கூட தான் சுற்றுறான், ஆனால் நீங்கள் என்னென்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறேன். டேய் மனோஜ், இங்கே பாரு, பொம்பளை பிள்ளை இது தேவையில்லாத பண்ணக்கூடாது, என்ன அந்த பிள்ளை உன்னோட இது தான் அப்படின்னா நீ சேர்த்து வாழைப்பாரு அப்படிங்கும்போது, ஏங்க நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ இருக்காத, போய் சேர்ந்துரு, மோகனுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும், என்ன நீ அவனுக்கு தேவையில்லாத சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லைங்க அது இங்கே பாரு விஜயா, உன் வீம்புக்கோ அவன் வீம்புக்கோ இன்னொரு பிள்ளை வாழ்க்கையை வம்பாக்கப்படாது, இதான் நான் சொல்லக்கூடியது. என்ன பணம் காசுலாம் நிலையானது கிடையாது, இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட இருக்கும், நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, பணம் நீனும் மனோஜும் அலைஞ்சிய என்னத்தை பெருசாக பண்ணிட்டீங்க, ஒன்றும் கிடையாது, அந்த ரோகிணி பெரிய பணக்காரன்னு கல்யாணம் பண்ணீங்க, இப்போ ஒன்றும் இல்லாதவனு தெரிஞ்சோன்னா உன்னை வேண்டாங்கிங்க, இன்னொருத்திய பணக்காரன்னு கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கு மனோஜ் அது நிலைக்கும்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படிங்கும்போதுப்பா, கண்டிப்பாக அந்த பணம் நிலைக்கும்பா, நானும் பெரிய கோடீஸ்வரனை வரதான் செய்வேன், பெரிய பணக்காரையோட வாழதான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளுங்க பாரு, உங்களுக்கு அப்போ நான் போனேன் பலாருன்னு வாங்கி வாங்கி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பணம்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க, உடனே நான் எப்படியாடா வளர்த்தேன், 3 பையன் மாதிரி நான் ஒழுங்காக தானே வளர்த்தேன், முத்தோ ரவியை ஏதாவது சொல்ல முடியுமா, பணத்துக்கு வைக்க ஆசைப்படுதானே வைக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, எப்பா ஆசைப்படாமையே அந்த முத்து மீனாவும் டெக்கரேஷனும் எல்லாம் பெருசாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, பெரிய கம்பெனி ஆர்டர் கூட செய்யணும் தானே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துங்க பாரு, நாங்கள் எதுவுமே எங்கள் உழைப்பை மட்டும் தான் நம்புவோம், நாங்கள் அந்த ஆர்டரை செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு பணம் வரும், நாங்கள் அதை இங்கே உழைப்பை காட்டுவோம், ஒன்றை மாதிரி உழைக்காமே காசு சமாதி பண்ணி யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, போட நீ அப்படின்னு சொல்லி மனோஜ் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டேய் மனோஜ், ஏன்டா உனக்கு இப்படி புத்தி போகுது, 2 நாள் மீட்டிங் போகிறேன் 3 நாள் மீட்டிங் போகிறேன், ரோஹிணி வீட்டில் போய் உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது, நான் அங்கெல்லாம் இல்லை, டேய் எங்கே தான்டா இருந்திருப்பேன், நீ இப்படி சொல்கிறவன் அங்கே இருந்திருக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம், இப்போ பாருடா மனோஜ், நான் உனக்கு இந்த வீட்டிலே அதிகமாக படிக்க வச்சுருக்கேன், நல்ல பிஸ்னஸும் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்பாவை பணமே வாங்கி தந்திருக்கேன், இவ்வளோ பண்ணவன் நான் எதுக்கு தெரியமாட்டேன், இந்த வீட்டிலே நீ பெரிய ஆளாக இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த முத்து மீனா ஒன்றுமே படிக்காமல் இந்த வீட்டில் அவங்க வளர்ந்துக்கிட்டு வராங்க, அவங்களுக்கு கீழே போய் நீ ஒன்றத்துக்கு ஆகாமல் போயிடாத, அதுக்கு மேலே எனக்கு எவ்வளோ கோவம்னு எனக்கே தெரியல, பார்த்துக்கா ஒழுங்கு மரியாதை இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே மனோஜ் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இந்த முத்து மீனாவை நம்மளை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும்லாம் சொல்லி எனக்கும் அம்மாவுக்குள்ள பாசத்தையே இது பண்ணுதான், இந்த முத்து மீனை அந்த வீட்டில் இருந்தால் சரி வராத, என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இவங்களை ஏதாவது பாடாப்படுத்தணும், மாடியில் ரூம் கட்டுறதுக்கு இவங்க எந்த இதுவும் பெர்மிஷனும் வாங்காமல் தானே அலைஞ்சிட்டு கிடக்காங்க, பேசாமல் கட்டட வேலையை நம்மளே நிப்பாட்டி விட்டுறலாம், நாளைக்கு ஆகட்டும் அப்படின்னு நினைக்காங்க.
இங்கே முத்து பெர்மிஷன் வாங்கி விட்டாருன்னு அவருக்கும் மீனாவுக்கு தான் தெரியும். இங்கே மறுநாள் காலையிலே இந்த கட்டடம் வந்து புதுசாக அவங்ககிட்ட வந்து எதுவுமே வாங்காமல் கெட்டு தாங்க வைக்காங்க, விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்லிடுறாங்க, அவங்க எல்லாமே வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு தான் போயிருக்காங்க, இனிமேல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இங்கேயே எதுவும் நடக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தேவிகா கால் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ள நேற்று பூரா உங்கள் பாட்டில் அங்கேயே இருந்துக்கிட்டீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஆண்டி சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் வீட்டுக்கு நாசுக்காக தெரிய வருது, நான் என் பாட்டில் எங்கேயோ போய் தங்கிக்கிட்டு தான் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு, அது போக என் முன்னாள் மனைவிக்கு நான் வந்து அங்கே தங்குறது பிடிக்கல ஆண்டி அப்படிங்கும்போது, மாப்பிள்ள நீங்கள் என் மூளை தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அந்த உங்கள் மூத்த பஞ்சாயத்து தான் உங்களுக்கு அவங்களும் சம்மந்தம்னு போகிறேன்னு ஆகிட்டாங்களே, அது போக நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு என்ன, நான் கூட அவங்கள பார்க்குறேன், அவங்க அட்ரஸ் எங்கேன்னு சொல்லுங்கள், நான் போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி பேசினா சரி வராது அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறீங்க, இல்லையா அவங்க ஃப்ரெண்டுகிட்டையோ யார்கிட்டையோ கேட்டுட்டு நான் போய் பார்க்குறேன், அது என்ன என் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு என் மாப்பிள்ளை இங்கே தானே இருக்கணும், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு என் மாப்பிள்ளை அங்கங்கே தங்கிட்டு இருந்தால் என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது, நான் அங்கே போய் தான் மாப்பிள்ளை ஆவேன் அப்படிங்கும்போது, ஆண்டி எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் மாப்பிள்ளை ஒரு நாள் டைம் தரேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பார்க்க போகிறாங்க. என்ன மனோஜ் நீ வந்து கடைக்கு போகலையா, இங்கே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை கிறிஸ்து ஸ்கூலில் கொண்டு விடணும்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் இவ்வளோ பாசமாக இருக்கே கிறிஸ் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் வந்து மனோஜ் கூட பேசவே மாட்டேங்காங்க, ஏன்னா காரியக்காரனாக இருக்கார், எங்கள் அம்மாக்கிட்ட ஏதோ எழுதி வாங்கணும்னு சொல்லி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் நல்லாவே தெரியுது. கடிதத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோனி எனக்கு ஒரு நல்ல பிடிச்சமான சமையல் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நான் சமையல் பண்ணி சாப்பிட நினைக்கிறேன், என் சாப்பாடெலாம் நல்லா இருக்காது, எங்கள் அம்மா பண்ணிச்சிருக்காங்க சாப்பிட்ணுன்னு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. அப்போ கல்யாணி இங்கே வா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மாப்பிள்ளை உன் கூட பாசமாக பார்க்கணுன்னு வந்த மாதிரி இல்லை, உனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போகிறதுக்கு பேப்பரில் எழுதி வாங்கிறதுக்கு அலையுதார், நீனும் அவரை அடிக்கடி வர வைக்கிறது நல்லது கிடையாது, இப்படி அவர் சுயநலம் இருக்கும்போது நீ எதுக்கு அவருக்காக நீ வந்து அவன் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க, பேசாமல் உனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆக்கின மாதிரி அதை ஆக்கிட்டு போ, அதான் நல்லது. கிறிஸ் வந்து அப்பம் பாசத்துக்கு ஏங்குதான் தான் வைக்கான் தான், ஆனால் வந்து இது சரி கிடையாது, நாளைக்கு உன் எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது அப்படிங்கும்போது, அம்மா என் எதிர்காலம் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, கிறிஸ் வந்து நல்லா இருக்கணுமா, அதுக்காக நான் என்ன ஆனாலும் பண்ணாலும் பரவாயில்லை, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறதில்ல, மனோஜுக்கு முன்னால் பொஞ்சாதியாக கூட இருந்துட்டு போகிறோம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி அவர் ஏமாத்தாரி ஏதோ ஒன்று பண்ணுது மாதிரி தெரியுது, அதான் காலையிலே கடைக்கு கூட போகாமல் இங்கே வராரு, அதனால் நீ வந்து ரொம்ப யோசனை பண்ணு அப்படிங்கும்போது, இல்லைம்மா என் மாமியாரோட உரி தாங்க முடியல அப்படிங்கும்போது, இல்லடி அவர் சொல்லுதெல்லாம் நீ நம்புகிற, ஃபோனில் யாரோ மாமியாருன்னு கூப்பிட்ட மாதிரி சவுண்டு வச்சுச்சின்ன இப்போ அவர் வந்த பிறகு நீ வந்து அப்படியே மாறுற அப்படிங்கும்போது, ஏம்மா நான் வந்து கிறிஸ் மேலேயும் மனோஜ் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, மனோஜ் ஒரு மாதிரி ஆறாரு, இவ்வளோ பாசம் வச்சுருக்கா நம்ம தான் வந்து தேவையில்லாமல் கல்யாணம் முடிச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறேன். ரோகிணிகிட்ட அப்படின்னாலும் பணம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி ரோகிணி நான் கடைக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே தேவிகா வந்து ரொம்ப நேரமாக கடையில் உட்காந்துருக்க, மாப்பிள்ளையே காங்கலை. அப்போ என்ன மாப்பிள்ளை இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க, எங்கே போனீங்க வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் எங்கள் வீட்டிலேருந்து வரேன் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை ஏன் போய் சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு வெளியே வரும்போது நான் பார்த்துட்டேன் மாப்பிள்ளை, பின்னாடியே வந்தேன், அப்புறம் நீங்கள் எப்படி போனீங்கன்னே தெரில, இப்போ திடீர்னு ரொம்ப நேரம் கழிச்சு இங்கே வரீங்க, என்கிட்ட கேட்டால் இப்போ தான் வீட்டிலேருந்து வரேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, எங்கள் வீடு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளையோட வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க தானே ஆகணும், அதான் சரி அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மூலமாக வந்தேன், அப்போ தான் நீங்கள் கிளம்பி போனீங்க, அப்போ மாப்பிள்ளை கடைக்கு தான் போவார் போல், நம்ம பொண்ணையும் கொண்டு விட்ருவோம், பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நான் கடையில் வந்து உட்காந்தா நீங்கள் வரவே இல்லை, நாங்கள் கேட்டால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, இப்போ தான் அங்கேருந்து வந்தேங்கிறீங்க, மாப்பிள்ளை அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் தானே அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கும், முதல்ல அதை சொல்லே மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, ஆண்டி நான் பட்டுருக்கேன் ஆண்டி, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே டைம் தானே, உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் மாப்பிள்ளை டைம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் கொஞ்சம் போய்ட்டு வாங்கலாம், கொஞ்சம் நான் பிஸ்னஸ் விஷயமாக நான் மீட்டிங் போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வரீங்க, இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. சாந்தி முகூர்த்தமா இன்றைக்கா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தான் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்றாங்க. இங்கே எல்லோரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது இங்கே பாருங்கள், கடையில் வந்து என் மாமியார் கேட்டாலும் சரி தான், என் முன்னாள் பஞ்சாதி ரோகிணி வந்து கேட்டாலும் சரி தான், எங்கள் அம்மா கேட்டாலும் சரி தான், யார் வந்து கேட்டாலும் மனோஜ் எங்கே போயிருக்காருன்னு தெரியாது, எங்கள் ஓனர் எங்கே போயிருக்காருன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் சார் மீட்டிங்கா, நாங்களும் வியாபாரத்தை நீங்கள் பெருக்குவீங்க, அந்த பெருக்குறது மூலமாக எங்களுக்கு சம்பளம் கூடும், மாதம் கரெக்டாக சம்பளம் தருவீங்கன்னு பார்த்தாக்க இதெல்லாம் உங்கள் கதையை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஜீவா. இங்கே பாரு எனக்கு இதுதான் முக்கியமானது, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதோ வைக்கிறதோ எனக்கு பெரிய முக்கியமான கதை கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே இவர் வந்தவர் சொல்கிறார், அதானே
வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்குறோம் உனக்கு முக்கியம் கிடையாது. நீ எங்கே போகிற வர நான் சொல்லக்கூடாது. இதை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறது உனக்கு இது ஒரு மீட்டிங்கு. இதுக்கு உங்கள் மாமியார் அனுப்பி விடுவானே. நாங்கள் பேசாமல் ரோகிணிட்ட என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு மாதம் மாதம் அவங்க சம்பளம் தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ ரோகிணிலாம் தேவையில்லாமல் எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காத, உனக்கு வர வேண்டிய சம்பளம் வந்து கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறாரு மனோஜ். இங்கே சிந்தாமணி நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க நம்ம ரேகாவையும் மாப்பிள்ளையும் பிரிக்கணும்னு நினச்சோம், அது நடக்கலை. ஆனால் கொஞ்சம் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு ஒரு சீனை தான் போட்டோம். அவங்க அதை நம்பி வந்துட்டாங்களே அப்படிங்கும்போது, இங்கே பாரு சிந்தாமணி, மாப்பிள்ளையை அவங்க வீட்டு விட்டு பேச விடாமல் ஆக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க பேசாமல் மாப்பிள்ளை பேர்லேயும் ரேகா பேர்லேயும் ஒரு பெரிய வீடாக ஒன்று வாங்கிடுவோமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு சிந்தாமணி, நம்மகிட்டே ஏகப்பட்ட வீடு இருக்குது, நம்மளே பேசாமல் அந்த வீடியோ கொடுத்துடலாமே அப்படிங்கும்போது, இல்லைங்க நம்ம கொடுத்தா வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இப்போ வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அந்த சத்தியாக இருக்கான் பாருங்கள், அக்கா சொன்ன மாதிரி நாங்களாக உழைச்சி வாங்கி கொடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதனால் அது சரியாக வராதுங்க. நம்மளாக வந்து மாப்பிள்ளை வேலை பார்க்குற சம்பளத்துக்கு நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி ரேகாவை கூப்பிட்டு விடுதாங்க. அவங்க அப்பா ஏதாவது பேசணுமா அப்படிங்கிறாங்க. சத்யாவும் கூப்பிடுதாங்க. என்னம்மாம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை, எங்கள் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிறீங்க வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம்னு எதுன்னு எங்களால் கொடுக்க முடியுமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எங்களுக்கு சம்பளத்தை எதிர்பார்த்துலாம் நான் இருக்கல வைக்கல, நீங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் நாளாக பார்க்க முடியாமல் இருக்கீங்க, நீங்கள் சரியாவது வரை தானே பார்க்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் ஏதாவது வேலை தேடி தானே போக போகிறேன் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை நம்மளுக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ வசதி இருக்குது, நீங்கள் எதுக்கு மாப்பிள்ளை போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இது நீங்கள் உருவாக்குனது, நானாக எதுவுமே உருவாக்கலை, நான் உருவாக்கிறேன், அதுதானே நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இருக்குது ஒரே பொண்ணு மாப்பிள்ளை, அந்த சொத்துலாம் உங்களுக்கு தானே அப்படிங்கும்போது, அது ரேகாவுக்கு, எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ரேகா சொல்கிறாங்க, என்ன சத்தியா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா உருவாக்குறது எங்கள் அம்மா உருவாக்குறது எனக்கு தானே, அவங்க வந்து எனக்கு பிடிச்சமான மாப்பிள்ளையே ஒன்று நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அந்த சொத்து நான் வாங்கிட்டு தானே செய்வேன், நான் வந்து சொத்து வேணாம் நான் சொல்லியிருக்க போகிறேன் அப்படிங்கும்போது, ரேகா அப்போ சொத்து மேலே உனக்கு ஆசை இருக்கா அப்படிங்கும்போது, இருக்காதா சத்யா, எங்கள் அப்பா அம்மா உருவாக்கின சொத்து எனக்கு தானே, ஏன் நம்மளுக்கு தானே அப்படிங்கிறாங்க. சத்யாவுக்கு ஒன்றும் பேச முடியல, இந்த பிள்ளை இப்படி பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேகா முழிச்சோடனே, ஏங்க ரேகாவுக்கு விருப்பம் இருக்குது மாப்பிள்ளை, நீங்கள் 2 பேரும் எங்களோட இருக்கணும்னு நாங்கள் சொல்ல வரல, ஆனால் உங்களுக்குன்னு தனியாக வீடு வேணும்ல, அதனால் ஒரு வீடு ஒன்று வாங்க போகிறோம் உங்கள் 2 பேர் பேர்லையும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு அதில் எனக்கு விருப்பமே இல்லை, இதனால் எங்கள் மாமாட்டையும் எங்கள் அக்காட்டையும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்க உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்களா அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி நான் அவங்கள்ட்ட கேட்டால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் மாமனார் மாமியார்னு சொல்லுதாங்க அப்படிங்கும்போது, டேய் உன்னை வீட்டோட வைக்கணுங்கிறது மாதிரி சொல்லாமல் அவங்க இப்படி வேறு மாதிரி சொல்கிறாங்க, அவங்களோட இருக்கணும்னு நினச்சி உனக்கு என்ன விருப்பமாக அதை செய்ய, அதுபோக மாமனார் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது, அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ கிளம்பி உங்கள் அம்மாவோட வந்து இரு, அதுதான் ஒன்று நல்லது, அது நல்லாவும் இருக்கும் என்ன அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே சத்யா பார்க்குறாரு, எங்கள் அப்பாவுக்கு நல்ல உடம்பு சரியான மாதிரின்னு தெரியுது. உடனே ரேகாட்ட பேசுகிறாங்க, ரேகா நம்ம ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க முடியாது, உங்கள் அப்பா சரியாவது வரை தான் அந்த பிஸ்னஸை பார்க்கணுன்னு நினச்சேன், அவர் சரியாயிடுச்சு நம்ம கிளம்பலாமா அப்படிங்கும்போது, ஏன் சத்யா எங்கள் அப்பாவை வந்து இன்னும் நல்லா ஃபுல்லாக சரியாகட்டும் அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் அப்பாவுக்கு வந்து சரியாயிடுச்சு, நான் இங்கேயே இருக்குன்னு நினச்சது கொஞ்சம் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது, அப்போ எங்கள் சத்தப்பாவை நீ சந்தேகப்படுதியா அப்படிங்கும்போது, நான் சந்தேகப்படலை, நம்ம கிளம்பலாம், நம்ம இங்கே ஏன் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுருப்பானே அப்படிங்கும்போது, இல்லை சத்யா நீ வேணா அவங்க வீட்டில் இரு, என்ன எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ வந்து பாரு, நான்லாம் அங்கே வர முடியாது, உங்கள் அக்கா அடிக்கடி வந்து புருஷங்கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கே வந்துடுது, ஒத்த ரூமில் நம்ம இருக்கிறதா அவங்க இருக்கிறதா அப்படிங்கும்போது, என்ன ரேகா விட்டுலாம் பேசுகிற, அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கும்போது, நீ எனக்கு முக்கியம்தான், ஆனால் அந்த வீட்டில் நம்ம வந்து தனியாக பேச வைக்கக்கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, பேசாமல் நீ இங்கேயே இருந்துரு, உங்கள் அம்மாவுக்கு மாதம் மாதம் வேணால் நம்ம ஒரு 10-15,000 கொடுக்கலாம், அவங்க வாடகையும் கொடுத்துக்கிட்டோம் அவங்க செலவுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா யார் காசும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எங்கள் அம்மாவும் உழைச்சிப்பாங்க, அதுபோக அவங்க போனால் நான் உழைச்சி கொடுத்துக்குறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி சத்யா ரொம்ப கோவமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ரேகா வந்து மீனா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, ஆண்டி நான் வந்து சாதாரணமாக தான் சொன்னேன், சத்யா அப்படி எடுத்துகிட்டாருன்னு தெரில, அவர் நான் வந்து வேணான்ன மாதிரி வந்துட்டார் அப்படின்னோடனே, என்ன சொல்கிற ரேகா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சத்யா ஏன்டா அப்படி பண்ணேன், இப்போ ரேகா ஃபோன் பண்ணா அப்படிங்கும்போது, ஏம்மா ரேகா வீட்டில் என்னை வீட்டோட வைக்கணும்னு நினைக்காங்க, ரேகாவுக்கு அது புரிய மாட்டேங்குது, இங்கே சரியாக வசதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதனால் அவளுக்கு என்றைக்கு என்னை புரிஞ்சுட்டு வராளோ வரட்டுமா, நீ சிதறாமல் இருமா அப்படிங்கிறாங்க. என்னடா சத்யா அப்படி இப்போ பண்ணுற, எல்லோரும் கேட்பாங்களடா, புதுசாக கல்யாணம் முடித்தான் மருமகங்க இல்லையா வைக்கலான்னு கேட்பாங்களா, நீ மட்டும் இங்கே தான் சரி வராடா, நீ அவளோட இரு, அவள்கிட்ட பேசி புரிய வை, அதுக்கப்புறம் கூப்பிட்டு வா அப்படிங்கும்போதேம்மா அவளுக்கு புரிய வைக்கலாங்க ஒன்றும் இல்லை, அவளுக்கு வந்து பணக்காரியாக இருக்கணும்னு தான் ஆசை இருக்குது, நீ ஏதோ வகையில் கல்யாணம் முடிச்சிட்டா அவ்வளோதான், எனக்கு வந்து ஒரு நாள் அவங்க மேலே உழைச்சி முன்னேற முடியும், அடுத்தவங்க பணத்தில் முன்னேற நினைக்கலாமா, அந்த சிந்தாமணி அக்காவோடைய தொழிலை வந்து செய்யக்கூடாமல் வைக்கக்கூடாமல் ஆக்கணும்னு நினச்சாங்க,
இப்போ என் மூலமாக அவங்க அதை பண்ணணும்னு நினைக்காங்க. அது நடக்காதும்மா. நான் என்னைக்கு உழைச்சி பெரிய ஆளாக வரேனோ அன்னைக்கு போய் நான் வந்து இந்த ரேகாவை பார்த்துக்கிறேம்மா அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற? ரேகா அது வரைக்கும் என் வீட்டில் தான் இருக்கணுமா? அவன் என் வீட்டு மருமகடா, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ கண்டிப்பாக அங்கே போனோன்னா அவங்க வீட்டில் உன்னை பார்க்க விட மாட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க ரேகா அம்மா அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.